வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ கார்டனிஷ். நான் ஸ்ரீபிரியா கணேஷ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதோட மெயின்டெனன்ஸ் வந்து எந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, விதைகள் எல்லாம் டேரெக்டாக அதிலேயே போடுறீங்களா, அப்புறம் அதோட வந்து அதில் வந்து என்னென்ன விதமான செடிகள், கொடி காய்கறி போட்டிங்களா, அப்படின்னாக்கா செடி காய்கறி வகைகள் போடுறீங்களா அப்படின்னு ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச நான் வந்து சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனல் ஸ்ரீ கார்டனிஷ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தரமான நாட்டு விதைகள் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு விதைகள் வேணும் அப்படின்னாக்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு விதைகள் வந்து கொரியர் மூலயமா அனுப்பி வைக்கப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் நான் எங்கே வாங்கினேன், அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் அதை ட்ரை பண்ணுறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா க்ரோ பேக் மட்டும்தான் நான் வந்து வச்சுருந்தேன் ஃபுல்லாகவே. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கான்செப்ட் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. சரி, ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நல்லா வந்து நிறையா ஈல்டு வந்து எனக்கு வந்து நிறையா கிடைச்சிது. இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வந்து சிங்கிள் டோர் அண்ட் டபுள் டோர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இதில் இருக்கும். இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு போர்ஷன் இருக்கும், அதே போல வந்து இங்கேயும் ஒரு வந்து போர்ஷன் இருக்கும். இப்போ இதே சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள். இது பாருங்க, இது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. ஸோ இதில் வந்து அந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கும். நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் இது எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, ஹாலோ பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வச்சிருக்கேன். இந்த சிமெண்ட் பிளாக் இருக்கு இல்லையா, அது வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கூட்டுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக வந்து இது போடணும், ஹோல்ஸ் வந்து போடணும். நல்லா வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஹோல்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கே வெளியில் பார்த்தாலே தெரியும், இந்த சைட்லேயும் நான் போட்டிருக்கேன், அது போல கீழே ஃபுல்லாகவே கீழே ஒரு இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே 3, கிட்டத்தட்ட ஒரு 9 போட்டிருக்கேன். அது போல் சைட்ஸ்லையும் எல்லா சைட்ஸ்லையும் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து தேங்காமல் உங்களுக்கு வந்து வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி டெஃபினட்டாக வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கினாக்கா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த வேஸ்ட்டு பேப்பர் மார்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த காயெல்லாம் கடையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் வந்து அவங்கள்ட்ட கிடைக்கும். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னாக்கா இது வந்து நான் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எனக்கு கொஞ்சம் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரேண்டமாக பார்த்தோன்னாக்கா ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட அளவு வந்து ஒரு 250லேருந்து 300 ரூபா வரைக்கும் எனக்கு வந்து ஆச்சு. பட் இது வந்து ரொம்ப ஒர்த்துங்க. இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உடையறதுக்கு சான்ஸே கிடையாது. நல்லா ஸ்டடி, நல்ல பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல திக்கு, நல்ல ஃபைபர் உங்களுக்கு. இது உடையறதுக்கு சான்ஸே கிடையாது. லைஃப் லாங் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த அவுட்டர் வந்து நான் என்ன பண்ணிட்டேனாக்கா பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பிளெயினாக தான் இருக்கும். உங்களுக்கு அது பிளெயினாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். பிளெயினாக தான் இருக்கும். அது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு அது பிடிக்கல, ரொம்ப பிளெயினாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே எனாமல் பெயிண்ட் அடிச்சு சும்மா நம்மளோட இஷ்டத்துக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக வந்து இதோட மெயின்டெனன்ஸு இதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இதில் வந்து மண்ணை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கொள்ளும். இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொடிக்காய்கறிகள்லாம் நீங்கள் போடும்போது நல்லா வேர் வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய இடம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொடி காய்கறிகள் போடும்போது நல்ல க்ரோத் உங்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஈல்டும் வந்து உங்களுக்கு நிறையா வரும். இப்போ இதில் நான் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா செடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செடி காராமணி போட்டிருக்கேன். இது செடி காராமணி, இது வந்து கொடி காராமணி. இது ரெண்டும் ஒரே இதில் தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 கொடி வந்து ஒரு கொடி போட்டிருக்கேன். செடி காராமணி பார்த்தீங்கன்னாக்கா 2 போட்டு மேக்ஸிமம் வந்து இதில் ஒரு 3 இல்லாட்டினா 4 போடலாம். அதுக்கு மேலே ரொம்ப கொசன்னு போட்டிங்கனாக்கா க்ரோத் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அதனால் எப்பொழுதுமே வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு இது எடுத்திங்கனாக்கா 3 இல்லாட்டினா மேக்ஸிமம் 4, அதுக்கு மேலே நீங்கள் வந்து போடாதீங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய், இந்த சிங்கிள் இது இருக்கு இல்லையா, இதில் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இது வந்து சன்ஃப்ளவர், சூரியகாந்தி, ஸோ அது வந்து வச்சுருக்கு. இது வந்து பச்சை மிளகா. ஒரு சின்ன இடத்துல இந்த மாதிரி செடியை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து
சிறகு அவரை அந்த கொடி வந்து போயிட்டுருக்கு. பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கொடியும் ஏற்றி விட்டுட்டு பக்கத்துலேயே தக்காளியோ கத்திரிக்காயோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிப்புளாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமான செடி காய்கறியும் இருக்குது, கொடியுமே இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் நான் சொல்கிற மாதிரி தான். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மண் வந்து நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். செடிகள் உங்களுக்கு நல்லா வளர வளர இன்னும் வந்து மண் நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே இது வரணும். கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து மண் நீங்கள் போட்டு நல்லா ஃபில் பண்ணிடுங்க. நம்ம நார்மல் ரெகுலர் பாட்டி மிக்ஸ் என்ன போடுறோமோ அதுதான் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செடியும் ஒரு கொடியும் போட்டிருக்கேன்னா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு விதமான இதுவும் காராமணி தான். இது வந்து பச்சையிலே வந்து லைட் கலர், அங்கே காமிச்சது வந்து டார்க்கு. இது வந்து கொடி வெரைட்டி. ஸோ இது வந்து காராமணியும் இங்கே நான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காய். இது வந்து பாவக்காய். ஸோ பாவக்காவுமே நிறைய போட்டிருக்கு. இது வந்து டிராகன் ஃப்ரூட்டு. இது வந்து அந்த சிங்கிள் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்டு நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொரக்காய். இதுலேயே வந்து சொரக்காய் போட்டிருக்கேன். பக்கத்தில் கீழே வந்து தக்காளி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்புளாக வச்சுக்கலாம். ஒரே கொடி மட்டும்தான் வைக்கணுங்கிறது கிடையாது. மல்டிப்புளாக வந்து என்ன செடி வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே சொரக்காலேயே 3 வெரைட்டி போட்டிருக்கேன். அது பக்கத்துலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தக்காளி. அப்புறம் இது வந்து சாமந்தி. நமக்கு எல்லோ பூ வந்து எங்கே மேக்ஸிமம் நம்ம வைக்கிறோமோ தேனி வந்து அட்ராக்ட் பண்ணும். அந்த தேனி வந்து என்ன ஆகும்னாக்கா நம்ம செடிகள் அழிக்கக்கூடிய பூச்சி இருக்குன்னா அந்த தேனி வந்து அதை சாப்பிட்ரும். ஸோ மெயினாக அதுக்கு தான் நம்ம வந்து இந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கிறோம். ஸோ சூரியகாந்தியும் அதுக்கு தான் வச்சுருக்கேன். இதே போல சாமந்தியும் இங்கே அதுக்கு தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து இதுவும் அப்படிதான் பாவக்காய் தான் இங்கேயும் போட்டிருக்கு. இது வந்து சூரியகாந்தி, இங்கேயும் சூரியகாந்தி. அப்புறம் ஒரே இதுலேயே வந்து செடி, இந்த இடத்துல மட்டும் செடி மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா கொடி இங்கே ஏற்ற முடியாதுங்கிறதுனால. தக்காளி, இது வந்து கத்திரி. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வெறும் செடி வெரைட்டி தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொத்தவரங்காய். இது வந்து வெறும் செடி தான், கொத்தவரங்காய். அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய். இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, டபுள் டோர். இதில் வந்து வெண்டைக்காய் இருக்குது. இந்த இடத்துல வந்து வெண்டைக்காய் அண்டு கொத்தவரங்காய். ஸோ ரெண்டுமே வந்து இங்கே நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ்க்கு மேலே இருக்கும். அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி கொடி காய்கறி, செடி காய்கறி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து புடலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இதில் வந்து புடலை. இப்போ நம்ம இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கு இல்லையா, இதுலேயே நம்ம என்ன பண்ணலாக்கா நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து கீரையை தூவி விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கீரையோட ஈல்டும் வந்துட்டுருக்கும், இதுவும் செடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வளர்ந்துட்டுருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இடத்த வந்து இது வந்து உங்களுக்கு ஆக்குப்பே பண்ணாது. அதே போல வந்து நிறையா வந்து ஒரே இதுலேயே வந்து மல்டிப்புளாக நம்ம வந்து செடி வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அவரைக்காய். இது வந்து அவரைக்காய் வந்து ஒரு 2 கொடி 3 கொடி போயிட்டுருக்கு. அவரைக்காய் 1 2 3 கொடி போயிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி தான், மேக்ஸிமம் 3 போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கனாக்கா ஈல்டு உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ கொஞ்சமாக வச்சுட்டு நிறைய ஈல்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் அவரை தான். இப்போ இந்த இடமா எனக்கு ஃப்ரீயாக இருக்குனாக்கா இதில் நான் வந்து இப்போ அடுத்து வந்து கீரை வந்து விதை போட்டுடுவேன். இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அழகாக படர்ந்து வர ஆரம்பிச்சிருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீட்ட புடலை, பாம்பு படலை இருக்கு இல்லையா, அது நான் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 செடி ஒரே இதில் வந்து 3 போட்டிருக்கேன். 3 வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து குட்டை புடலை. ஸோ அது வந்து ஒரு இது போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செடி அவரை, பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், செடி அவரை. இதுவுமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். இதில் வந்து செடி அவரை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு காராமணி. இது பாருங்க, நிறைய காராமணி. இது வந்து காராமணி. இது வந்து முடக்கத்தான்.
முடக்காத்தான் அது வந்துட்டே இருக்குது, அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. ப்ளஸ் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் புடலங்காய் தான், நீட்ட புடலை தான் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து கரெக்டாக பாருங்கள் 1 2 3 இது இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ மினிமமாக போடுங்க, நிறைய ஈல்டு நம்ம வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெறும் வெண்டைக்காய் மட்டும்தான். இந்த 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் பாருங்கள், சின்னதுலேயே எவ்வளோ காய் வந்திருக்கு. ஸோ இது வெண்டைக்காய், அதே போல இதுவும் வெண்டைக்காய் தான். நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் சொன்னேன் இல்லையா, பெயிண்ட் பண்ணாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் பெயிண்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் நான் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ட்ரா பண்ணிட்டேன் நான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காய். அதுக்கப்புறம் இந்த சைடு உங்களுக்கு வந்து செடி அவரை, அப்புறம் கொடி அவரை. ஸோ இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செடிகள் தான் நம்ம வந்து நான் வச்சுருக்கேன். இது எனக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஈல்டு வந்து எனக்கு வந்து கொடுக்கறது. ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் உங்களுக்கும் கிடச்சது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா எனக்கு மேக்ஸிமம் அதில் ஒன்றும் தெரியல. என்னன்னாக்கா இப்போ மண் மாற்றணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அங்கே தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் திருப்பி வேறு இடத்துல வைக்கணும் அப்படின்னா இருக்கிற எல்லா மண்ணையும் நம்ம எடுத்து வெளியில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் வாங்குறீங்கனாக்கா முன்னாடி அழகாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, எங்கெங்கே வச்சா நமக்கு வந்து நடக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வைங்க. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நார்மல் பாட்டி மிக்ஸ் தான் நீங்கள் வைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நார்மல் பாட்டி மிக்ஸ் தான். நம்ம கோகோ பீட்டு போடுறது, செம்மண், அப்புறம் வந்து எரு, மாட்டு சாணம், அதுக்கப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட், பயோ பூஸ்டர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க. இப்போ வந்து ஒன்ஸ் இன் 15 days ஆர் மந்த், நான் இப்போ கொடி காய்கறியும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா க்ரோத் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்போ அது வந்து நல்லா ஹெவி ஃபீடர்ஸ், அதுக்கு நிறையா வந்து உணவும் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் இதுலேயே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் 2 வருஷத்துக்கு நான் மண் வந்து மாற்றலை. இப்போ உங்களுக்கு வந்து மண் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மண் எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அந்த மண்ணை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது சிங்கிள் ஹேண்டாக நம்மளால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ ஒரு ஆள் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மண்ணெல்லாம் எடுத்து கொட்டுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து செடிகள் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈல்டு வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ்லாம் கிடச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக உங்களுக்கு வந்து எதாவது பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நம்ம மாடி தோட்டத்தை நம்ம வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி டு மெயின்டெனன்ஸு. அது நீங்கள் மேலே வச்சாச்சுனாக்கா அழகாக கீழெல்லாம் நம்ம கூட்டி எந்த குப்பையுமே உங்களுக்கு வந்து கீழே இருக்காது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து மாடியே வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.